தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள குத்தப்பாஞ்சான் ஜே நகரில் 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்களுடன் சாத்தான்குளம் அருகே உள்ள அரசர்குலத்தைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் என்ற சைலு என்பவரும் தங்கியிருக்கிறார். 32 வயதான சைலு ஆணாக இருந்து திருநங்கையாக மாறுவதற்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ஆசைப்பட்டு இருக்கிறார். அவருடன் இருந்த மற்ற திருநங்கைகள் அறுவை சிகிச்சை செய்து இருந்ததால் இவருக்கும் அந்த ஆசை வந்துள்ளது. மருத்துவமனைக்கு சென்று முறையாக செய்ய வேண்டிய இந்த சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்படுவதால் பலர் திருநங்கைகளின் தலைவி மூலமாக செய்து கொள்கின்றனர். இந்நிலையில் சைலுவுடன் இருந்த திருநங்கைகளான மதுமிதா, மகாலட்சுமி ஆகியோர் நாங்களே உனக்கு இந்த சிகிச்சையை செய்து விடுகிறோம் என்று கூறியுள்ளனர். ஏற்கனவே இதுபோல பலருக்கு அறுவை சிகிச்சை செய்து இருப்பதாக அவர்கள் கூறியதை கேட்டு சைலுவும் அதை நம்பியிருக்கிறார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு சைலுவின் அறையில் வைத்து அவருக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சையை திருநங்கைகள் மதுமிதா, மகாலட்சுமி ஆகியோர் செய்துள்ளனர். திருநங்கை மதுமிதா அறுவை சிகிச்சை செய்ய அவருக்கு உதவியாக மகாலட்சுமி இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆண் உறுப்பை அவர்கள் அறுத்த நிலையில் அதிக ரத்தம் வெளியேறி சைலு சிறிது நேரத்திலேயே இறந்துவிட்டார். இதனால் அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் திருநங்கைகள் மதுமிதா, மகாலட்சுமி இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். சைலுவின் அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் மற்ற திருநங்கைகள் கதவை திறந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.